நீங்கள் தான் பலமாக இருக்கீங்களே, 3 கூட்டணி அமோகமாக ஜெயிச்சிங்களே 3 தேர்தலில், இப்போ எதுக்கு போய் பாமக கிட்ட நிற்கிறீங்க? இப்போ திமுக தலைமை சொல்லாமல் செல்லு பிறந்தக போயிருக்க மாட்டார். போயிட்டு வந்து அடுத்த நாளே சொல்கிறாரு பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருந்தால் நல்லதுன்றது என் கருத்துன்றாரு. உங்கள் கருத்தா இல்லையா? ஸ்டாலின் கருத்தா இது? கூட்டணியில் யார் இருக்கணும் வேணான்னு முடிவு செய்கிறது ஸ்டாலின் தான். போய் பார்க்குறது ஸ்டாலினுக்கு பிடிக்காதுன்னு அவர் போயிருப்பாரா? போயிருக்க மாட்டார். இது திருமாவுக்கு கொடுக்குற எச்சரிக்கை, திருமாவை அசிங்கப்படுத்துது திமுக. இது அப்படி தான் பார்க்கணும். 100% அப்படி தான் பார்க்கணும். செல்வ பெருந்தகை வந்து திமுக தலைவரோட ஆசீர்வாதம் இல்லாமலாம் தைலாபுரம் போக மாட்டார். போயிட்டு வந்து வேறு பேசுகிறாரு. 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கணுமா? அது எப்படி ஒரே கூட்டணியில் இருப்பாங்க? என்ன பேச்சு இது? இது திரும்ப ரசிக்க மாட்டார்னு உங்களுக்கு தெரியாது? அவரை சீண்டி பார்க்குற வேலை தானே இது. இப்போ 26க்கு பாமக உள்ளே கொண்டு வந்துட்டு விசிக கழட்டி விடுறது தான்ங்கிறது அப்படிலாம் செய்வாங்கன்னு நான் சொல்லலைங்க. இது மூலமாக வந்து பேரம் பேசுகிற வலிமையை குறைக்கணும். திமுக விசிகாவோட பேரம் பேசுகிற வலியை குறைக்கணும். ஒரு வேளை வராங்கன்னா வச்சுக்கலான்னு கூட பார்ப்பாங்க. அது நடந்ததுன்னா ஓகே. ஆனால் அதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது.